நம்ம இந்த வீடியோவில் ரோப் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு சொல்லித்தர போகிறேன். ரோப்பை 2 மெத்தடில் ரெடி பண்ணலாம். இது மாதிரி நீடில் கொடுத்து ரிட்டர்ன் கொண்டு வரலாம். இது ரோப்பு திருப்பத்துக்குன்ட்டு நீடில் கடையில் விற்கும். 40 ரூபா 50 ரூபா இருக்கும். இது வாங்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் திருப்புறத்துக்கு. சப்போஸ் இது உங்கள் கையில் இல்லைன்னா நார்மல் ஊசியில் கூட நம்ம ரோப் திருப்பலாம். 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட் மெத்தடு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஊசி மூலமாக முதல்ல சொல்லித்தரேன். இது மாதிரி ரோப் ரெடி பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே கரெக்டாக வெட்டுற மாதிரி கரெக்டான கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அழகாக அந்த ரோப்பு நல்லா குழைவாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இது மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு 3 கிராஸ் பீஸையும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீட் வேணுமோ அந்த நீட்டுக்கு ஏற்ற மாதிரி துணி எடுத்துகிட்டு கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி டபுள் தையல் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் துணி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம தைச்சதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே மட்டும் துணி இருந்தால் போதும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ராங் சைடு இருக்கிறத இப்படி நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த துணி கரெக்டாக சரிசமமாக மடிச்சுக்குங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியே இருக்கணும். இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு சின்ன தையல் போடணும். கரெக்டாக அந்த ஃபுட் அளவு இருந்தாலே போதும் நம்மளுக்கு தையல். துணியை கரெக்டாக இந்த மாதிரி சரிசமாக மடிச்சுட்டு அந்த மடிப்பிலிருந்து நம்ம வர தையல் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு இருக்கணும். ஒரு தையல் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் கொடுத்துக்கிறேன், டபுள் தையல் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம கரெக்டாக மடிப்பு கொடுத்துருக்கிறதுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக ஒரு தையலை கொடுத்துருக்கேன். இது மாதிரி தையல் ஈவனாக கொடுக்கணும். ஒரு இடத்துல உள்ள வெளியேன்னு கொடுத்திங்கன்னா ரோப்பு ஈவனாக இருக்காது. இது மாதிரி தையல் கரெக்டாக இந்த மடிப்புலேருந்து 1/4 இன்ச்சுக்கு இப்படி நேராக டபுள் தையல் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊசியில் நார்மல் ஊசியில் 4 நூல் கோத்து எடுத்துக்குங்க. நம்ம கொக்கி தைப்போம்ல அதுக்கேற்ற மாதிரி 4 நூல் கோத்துக்குங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஊசியில் நான் நார்மல் ஊசியில் 4 நூல் கோத்து கீழே முடிச்சு போட்டிருக்கேன். இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் பீஸை மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கோம். தையல் போட்ட பிறகு இந்த இடத்த இப்படி கொடுத்துக்குங்க. நீடில் கரெக்டாக ஒரு துணி மட்டும் படுற மாதிரி இப்படி எடுங்க. ஒரு 4 or 5 டைம்ஸு இப்படி கொடுத்துக்குங்க. நல்லா அந்த துணியில் பற்றக்கூடாது. இந்த கரெக்டாக இந்த ஒரு துணியில் மட்டும் படுற மாதிரி கரெக்டாக ஒரு 4 or 5 டைம்ஸ் கொடுத்து நல்லா லாக் பண்ணிக்கணும். இது மாதிரி நான் நல்லா லாக் பண்ணிட்ட பிறகு ஊசியோட பேக் சைடை உள்ளே விடணும். பேக் சைடை உள்ளே விட்டுட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு அந்த அடுத்த கார்னருக்கு நீடிலோட பேக் சைடு கரெக்டாக வர மாதிரி வந்துட்டு அந்த இதை நீடில் இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்ட பிறகு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படியே இந்த கார்னரை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வரணும். இப்படி ஊசி வெளியே வந்த பிறகு நெக்ஸ்ட்டு கார்னரில் இப்படி இருக்கும்.
அந்த கார்னரில் இப்படி இது ஃபிங்கரை கொடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தா அப்படி உள்பக்கமாக இருந்து உருவிட்டு வரும். இப்படி பொறுமையாக உள்ளே இருந்து இழுத்துக்கிட்டே வரணும். ரொம்ப வேகமாக இழுத்துட்டிங்கன்னா அப்புறம் நூல் கட் ஆகிடும். அதில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். நாலாக நூல் கொத்து கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்தீங்கன்னா இப்படி இந்த கார்னர் வந்துடும். அப்புறம் மீதி இருக்கிற போர்ஷனையும் அதே மாதிரி இழுத்துக்கணும். அது ஜாயிண்ட் வர இடத்துலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும். இது மாதிரி தான் நல்லா அழகாக ரோப் எடுக்கணும். நார்மல் ஊசியை வச்சு ரோப் எப்படி எடுக்கணுன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி கம்பி ஒன்று கடையில் விற்கும். டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கம்பி கொடுப்பாங்க. ரோப் எடுக்கிற நீடில் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இது வாங்கிட்டிங்கன்னா இது இன்னும் ஈஸியாக எடுத்துருப்பலாம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு எப்படி நம்ம ரோப் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரோப்புக்கு யூஸ் பண்ணுற இந்த கம்பியை பார்த்திங்கன்னா கார்னரில் இது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இது மட்டும் நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே விடும்போது இது கரெக்டாக மேலே வச்சுட்டு உள்ளே விடணும். உள்ளே விட்டு ஃபுல் ரோப்புமே முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த இதை இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்துக்குள்ளே கரெக்டாக மாட்டுற மாதிரி மாட்டிட்டு மறுபடியும் இந்த இடத்த கரெக்டாக கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம உருவும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். கீழே இருக்கிற கம்பி இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற கம்பி வேறு துணிக்குள்ளே மாட்டிட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இதை கரெக்டாக உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு உருவணும். இந்த மாதிரி கரெக்டாக கம்பி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலாக கிராஸ் பீஸை எடுக்கிற மாதிரி எடுத்து கரெக்டாக அந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரோப் எடுக்கிறதுக்கு இது மாதிரி கம்பி வாங்கிக்கிட்டு உள்ளே விடணும். இதில் பார்த்திங்கன்னா ஊக்கு மாதிரி கொக்கி மாதிரி மாட்டுறதுக்கு மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக மேலே வச்சுட்டு இடியில் உள்ளே விடணும். ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் கரெக்டாக விட்டுக்கணும். கரெக்டாக விட்டுட்டு அந்த கம்பியில் நுனியில் இது மாதிரி இருக்கும். அந்த இதில் கரெக்டாக இந்த இதை கீழே எடுத்து வச்சுட்டு முதல்ல கீழே வச்சுட்டு அந்த கிளாத்து நல்லா மேலே கொடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா வர மாதிரி மாட்டுற மாதிரி அந்த கம்பி இப்படி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்படி கரெக்டாக அந்த இதில் டிப்பில் இப்படி மாட்டிக்கணும். கலண்டுக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி இழுக்கணும். இது மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக அது உள்ளேருந்து உருவிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக ஊசியில் வச்சு திருப்புறதை விட இந்த கம்பி ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது மாதிரி கரெக்டாக நம்ம அந்த இதை கொடுத்து லாக் பண்ணதுனால அந்த லாக் அப்படியே இருக்கும். நம்ம இப்போது எடுத்த பிறகு இப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாதி வந்த மாதிரி இருக்குது. அதை இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே ரிட்டன் வந்துடும். நம்ம போட்டிருக்க தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப நிறைய துணி இருந்தாலும் நம்மளுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ அளவு இங்கே தையல் தைச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு கொஞ்சம் துணி ஒரு 1/4 இன்ச் அளவு துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு துணியே இல்லாமல் வச்சாலும் நல்லா இருக்காது. ரோப்பு ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் அங்கே துணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ரோப்பு எடுக்கிறது. இது மாதிரி நல்லா அழகாக உருளையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்.
பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.